எனக்கு எல்லாமே நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டும் இல்லாம பூமி பந்தின் கடைக்கோடியில நிகழும் அறிவியல் ஆச்சரியங்களையும் விஞ்ஞான வினோதங்களையும் சர்வதேச அரசியலில் நிகழும் மாற்றங்களையும் உலக மொழிகளின் இலக்கண இலக்கியங்களையும் ஆய்ந்து அனைத்தையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணிய தாய். தாய்க்குலங்கள் துதிக்கும் தெய்வாம்சம், தெய்வாம்சம் நிறைந்த கருணை கடல், கடல் ஆழத்தையும் விஞ்சும் நுண்மான் நுழைப்புலம், புலமையுடையோரும் பிரமிக்கும் பன்முகத்தன்மை, தன்மை மிகு தமிழ்தாயின் தவ புதல்வி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியின் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை, தலைமையேற்று நடத்தும் தகைமை, தகைமையுடன் தீட்டும் திட்டங்களால் தமிழகத்திற்கு பெருமை, பெருமை பெறச் செய்த முதலமைச்சரை கண்டு மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையால் அவர்களுக்கு ஏற்பட்டது சிறுமை, சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மை, உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது முதலமைச்சரின் செங்கோன்மை, செங்கோன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர், சான்றோர், பெரியோர், பெற்றோர், நல்லோர் என அனைவரும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் நலன்களுக்காக அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியை போல இயங்கி வராங்க. 24 மணி நேரமும் கடிகார முக்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றி இருக்காங்க. பெரும்பான்மையினருள் சிறுபான்மையினரும் அடக்கம் என்பதால் அவர்களின் நலனுக்காக இடஒதுக்கீடு, கல்வி உதவித்தொகை, விலையில்லா மிதிவண்டிகள், சீருடைகள், மடிக்கணினிகள், தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள், சிறு குறு விவசாயிகளுக்கான கடன் திட்டம், பெண்களுக்கான புதிய பொற்கால திட்டம், உலமாக்கள் ஓய்வூதிய திட்டம் மற்றும் சிறுபான்மையினர் மேற்கொள்ளும் புனித பயணங்களுக்கு மானியம் உள்ளிட்ட சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வர்றாங்க. இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொண்டு துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் தியாக திருநாளாம் பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகின்றனர். தமிழகத்திலிருந்து செல்லும் ஹஜ் பயணிகளுக்கு சேவையாற்ற ஹஜ் தொண்டர்களை சவுதி அரேபியாவிற்கு அனுப்ப முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் மானியம் வழங்கி வராங்க. இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவின் நிர்வாக செலவினங்களான பணியாளர்களுக்கு ஊதியம் அளித்தல், சொத்து வரி, மின்சார செலவினம், குடிநீர் மற்றும் வடிகால் வரி முதலிய செலவினங்களுக்கு பயன்படுத்தும் விதமாக 30 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கி வர்றாங்க. ஹஜ் குழுவின் பணிகள், ஹஜ் பயணம் மேற்கொள்வோரின் விவரங்கள், தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு தமிழக அரசால் வழங்கப்படும் மானியங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஹஜ் பயணிகளின் விண்ணப்பங்களை பெற்று குலுக்கல் முறையில் தெரிவு செய்வது, தகுந்த தங்குமிடங்களை தெரிவு செய்வதற்காக பிரதிநிதிகளையும் ஹஜ் பயணிகளின் நலன்களை கவனிக்க ஹஜ் தொண்டர்களையும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்புவது, மெக்கா மற்றும் மெதினா நகரங்களில் தங்குவதற்கான இடவசதிகளை ஏற்படுத்தி தருவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு செய்து வருகிறது. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவின் பணிகள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா என்ற இறை வசனத்தின் பொருளுணர்ந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான புனித மெக்காவிற்கு சென்று பிரார்த்தனை செய்வதற்காகவும் தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடுவதற்காகவும் உதவி புரியும் வகையில் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு 30 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கி வருகிறார். மேலும் ஹஜ் பயணிகளுக்கு பணியாற்ற ஹஜ் தொண்டர்களை அரசு செலவில் சவுதி அரேபியாவிற்கு அனுப்பி வைப்பதற்கு தாயுள்ளத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மானியம் வழங்கி வருகிறார்.
ஹஜ் புனித பயணம் சிறப்புடன் அமைய அதற்கு தேவையான ஏற்பாடுகளை இந்திய ஹஜ் குழு மற்றும் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் வழிகாட்டுதலுடன் சிறப்பாக செயல்படுவதற்கும் ஹஜ் பயணிகளின் நலன் குறித்த பணிகளை மேற்கொள்வதற்கும் கடந்த 2002ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு 3 ஆண்டு காலத்திற்கு ஒருமுறை திருத்தி அமைக்கப்படுகிறது. தமிழ்நாடு ஹஜ் குழு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளிடம் இருந்து ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்பங்களை பெறுவது, ஹஜ் பயணத்திற்கான நபர்களை கணினி மென்பொருளை பயன்படுத்தி குலுக்கல் முறையில் தேர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது. இந்திய ஹஜ் குழுவுக்கு செலுத்த வேண்டிய முன்பண கட்டணம், மீதமுள்ள ஹஜ் தொகை, விமான கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் குறித்த அறிவுரைகளை அவ்வப்போது பயணிகளுக்கு தமிழ்நாடு ஹஜ் குழு அளிக்கிறது. மெக்கா மற்றும் மதீனாவில் இந்திய உதவி தூதரகத்தின் ஒருங்கிணைப்போடு தகுந்த தங்குமிடங்களை தெரிவு செய்வதற்காக சவுதி அரேபியாவிற்கு கட்டட தேர்வு குழுவில் அலுவலர்களை அனுப்புவது, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹாஜிகள் சவுதி அரேபியாவில் தங்கியிருக்கும் காலத்தில் ஹஜ் பயணிகளின் நலன்களை கவனிக்கும் பொருட்டு ஹஜ் தொண்டர்களை அனுப்புவது உள்ளிட்ட பணிகளையும் தமிழ்நாடு ஹஜ் குழு மேற்கொள்கிறது. ஹஜ் பயணிகளுக்கு கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக மண்டல கடவுச்சீட்டுகளை கடவுச்சீட்டு அலுவலகங்களுடன் தேவைப்படும் போது ஒன்றிணைந்து பணிபுரிவதோடு ஒவ்வொரு வருடமும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் ஹஜ் வழிகாட்டி நூல்களையும், தமிழ் மொழியில் ஹஜ்ஜும் உம்ராவும் என்ற கையேட்டையும் அச்சிட்டு ஹஜ் பயணிகளுக்கு விலையின்றி தமிழ்நாடு ஹஜ் குழு வழங்குகிறது. சென்னையிலிருந்து ஜித்தா, மதீனாவிலிருந்து சென்னைக்கு ஹஜ் விமானங்கள் இயக்கப்படும் போது வெளிமாவட்ட பயணிகளுக்கு தற்காலிக தங்கும் வசதி ஏற்படுத்தி தந்து, தங்குமிடத்திலிருந்து விமான நிலையத்திற்கும் திரும்பி வருவதற்கு போக்குவரத்து வசதியும் தமிழ்நாடு ஹஜ் குழு ஏற்படுத்தி தருகிறது. ஹஜ் பயணத்தின் போது பின்பற்றப்பட வேண்டிய பயண நடைமுறை மற்றும் செயல்முறைகள் குறித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பயணிகளுக்கு பயிற்றுவிக்க பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் தாலுகா தலைமையகங்களில் புத்தறிவு பயிற்சி முகாம்களை நடத்துவதோடு மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி போடுவதற்கான நிகழ்ச்சிகளை புனித பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு ஹஜ் குழு நடத்துகிறது. மெக்கா மற்றும் மதீனா நகரங்களில் ஹஜ் பயணிகளுக்கு தங்குமிட வசதிகளை தமிழ்நாடு ஹஜ் குழு ஏற்படுத்தி தருகிறது. மத்திய அரசு, மாநில அரசு, மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழு, சவுதி அரேபிய விமான நிறுவனம், இந்திய விமானங்களின் ஆணைக்குழு, சுங்கம், குடியேற்றம், விமான போக்குவரத்து பாதுகாப்பு நிறுவனம் ஆகியவற்றுடனும் மற்றும் இதர தொண்டு நிறுவனங்களுடனும் ஒருங்கிணைந்து ஹஜ் விமான ஏற்பாடுகள் சீரிய முறையில் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு ஹஜ் குழு செய்து தருகிறது. மேலும் ஹஜ் பயணம் தொடர்பான இதர இடைநிகழ்வு பணிகளையும் தமிழ்நாடு ஹஜ் குழு மேற்கொள்கிறது. வாழ்நாளில் ஒருமுறையேனும் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அவாவுடனும் ஏக்கத்துடனும் வாழும் இஸ்லாமிய பெருமக்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் காலமறிந்து உதவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 4 ஆண்டு கால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும் மாற்றாரும், உற்றாரும் சுற்றாரும், பெற்றோரும் நல்லோரும் வல்லோரும் ஆன்றோரும் சான்றோரும் கற்றாரும் கல்லாரும் இருப்பாரும் இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். இஸ்லாமியர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புனித மெக்காவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஹஜ் பயணிகள் செல்வதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டிற்கு கூடுதல் ஒதுக்கீடு அளிக்குமாறு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தோட விவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு 26/7/2014 அன்று எழுதிய கடிதத்தில் புனித பயணம் மேற்கொள்வதற்காக தமிழக ஹஜ் கமிட்டிக்கு இந்த ஆண்டு 13,159 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். எனினும் மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் கமிட்டி இஸ்லாமிய மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு 2,672 இடங்களே ஒதுக்கியுள்ளதாகவும், இந்த ஆண்டுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஒதுக்கப்பட்ட 2,672 இடங்களில் இருந்து சிறப்பு பிரிவிற்காக 1,180 இடங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு விட்டதாகவும், மீதமுள்ள 1,492 இடங்கள் பொது பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, மேலும் 100 இடங்கள் மட்டுமே இந்திய ஹஜ் கமிட்டி ஒதுக்கியதால்
விண்ணப்பித்த பெரும்பாலானோர் ஏமாற்றமடைய நேரிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஆண்டுகளில் புனித பயணம் மேற்கொள்வதற்காக இந்திய அரசு அவ்வப்போது கூடுதல் இடங்கள் ஒதுக்கி தந்ததை பிரதமருக்கு தெரியப்படுத்திக் கொள்வதாக தமது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஆண்டு 3696 இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டதாகவும், நடப்பு ஆண்டில் விண்ணப்பித்துள்ள அனைவரும் தங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும் என மிகவும் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். எனவே நடப்பு ஆண்டில் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்காக பெரும்பாலானோர் விண்ணப்பித்துள்ளதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இட ஒதுக்கீட்டு அளவை அதிகரிக்க ஆவண செய்யுமாறும், நடப்பாண்டில் அதிக அளவிலானோர் புனித பயணம் மேற்கொள்ளும் வகையில் இட ஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்துமாறும் இந்திய வெளியுறவுத்துறைக்கு அறிவுறுத்துமாறும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தார். கடந்த 3 ஆண்டுகள்ல ஹஜ் பயணம் மேற்கொண்ட பயணிகளின் விவரங்கள் மற்றும் பயணிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் குறித்த விவரங்களை இப்ப பார்க்கலாம். ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக 2014ஆம் ஆண்டில் 14 குழந்தைகள் மற்றும் 13,145 பேரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இஸ்லாமிய மக்கள் தொகை அடிப்படையில் ஹஜ் பயணம் மேற்கொள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முயற்சியால் 2672 இருக்கைகள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடாக அளிக்கப்பட்டன. 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பயணியுடன் ஒரு துணை பயணி மற்றும் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படாமல் 2014ஆம் ஆண்டிற்காக விண்ணப்பித்த பயணிகள், சிறப்பு வகைகளின் கீழ் 1180 பயணிகள் குழுக்களில் சேர்க்காமல் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டனர். 1492 பயணிகள் மாவட்ட வாரியாக நடைபெற்ற குழுக்கள் வாரியாக தெரிவு செய்யப்பட்டனர். இவற்றுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக 100 கூடுதல் இருக்கைகள் அளிக்கப்பட்டன. இதனால் காத்திருப்போர் பட்டியலில் மூப்பு வரிசை அடிப்படையில் 100 பயணிகள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டனர். மொத்தம் 2772 பயணிகள் 2014ஆம் ஆண்டில் ஹஜ் பயணம் மேற்கொள்ள தேர்வு செய்யப்பட்டனர். ஹஜ் பயணிகள் பின்பற்ற வேண்டிய பல்வேறு நடைமுறைகள், பயண ஆவணங்களின் முக்கியத்துவம், பயணத்தின் போது பல்வேறு நிலைகளில் உள்ள சட்டத்திட்டங்கள், புனித பயணிகளுக்காக சவுதி அரேபியாவில் இந்திய துணை தூதரகத்தால் ஆற்றப்படும் சேவைகள் முதலியன குறித்து ஹஜ் பயணிகள் விளக்கம் பெறுவதற்கு ஏதுவாக தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவால் புத்தறிவு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவின் நிர்வாக செலவினங்களுக்காக வழங்கப்படும் மானியம், ஹஜ் தொண்டர்களை சவுதி அரேபியாவிற்கு அனுப்புவதற்கு வழங்கப்படும் மானியம், தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு சீரிய முறையில் செயல்பட உபகரணங்களை அளிக்க பகுதி 2 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியங்கள் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு ஹஜ் குழு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளிடம் இருந்து ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்பங்களை பெறுவது, ஹஜ் பயணத்திற்கான நபர்களை கணினி மென்பொருளை பயன்படுத்தி குலுக்கல் முறையில் தேர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது. இந்திய ஹஜ் குழுவுக்கு செலுத்த வேண்டிய முன்பண கட்டணம், மீதமுள்ள ஹஜ் தொகை, விமான கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் குறித்த அறிவுரைகளை அவ்வப்போது பயணிகளுக்கு தமிழ்நாடு ஹஜ் குழு அளிக்கிறது. மெக்கா மற்றும் மதீனாவில் இந்திய உதவி தூதரகத்தின் ஒருங்கிணைப்போடு தகுந்த தங்குமிடங்களை தெரிவு செய்வதற்காக சவுதி அரேபியாவிற்கு கட்டட தேர்வு குழுவில் அலுவலர்களை அனுப்புவது, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹாஜிகள் சவுதி அரேபியாவில் தங்கியிருக்கும் காலத்தில் ஹஜ் பயணிகளின் நலன்களை கவனிக்கும் பொருட்டு ஹஜ் தொண்டர்களை அனுப்புவது உள்ளிட்ட பணிகளையும் தமிழ்நாடு ஹஜ் குழு மேற்கொள்கிறது. ஹஜ் பயணிகளுக்கு கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக மண்டல கடவுச்சீட்டுகளை கடவுச்சீட்டு அலுவலகங்களுடன் தேவைப்படும் போது ஒன்றிணைந்து பணிபுரிவதோடு ஒவ்வொரு வருடமும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் ஹஜ் வழிகாட்டி நூல்களையும், தமிழ் மொழியில் ஹஜ்ஜும் உம்ராவும் என்ற கையேட்டையும் அச்சிட்டு ஹஜ் பயணிகளுக்கு விலையின்றி தமிழ்நாடு ஹஜ் குழு வழங்குகிறது. சென்னையிலிருந்து ஜித்தா, மதீனாவிலிருந்து சென்னைக்கு ஹஜ் விமானங்கள் இயக்கப்படும் போது வெளிமாவட்ட பயணிகளுக்கு தற்காலிக தங்கும் வசதி ஏற்படுத்தி தந்து, தங்குமிடத்திலிருந்து விமான நிலையத்திற்கும் திரும்பி வருவதற்கு போக்குவரத்து வசதியும் தமிழ்நாடு ஹஜ் குழு ஏற்படுத்தி தருகிறது. ஹஜ் பயணத்தின் போது பின்பற்றப்பட வேண்டிய பயண நடைமுறை மற்றும் செயல்முறைகள் குறித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பயணிகளுக்கு பயிற்றுவிக்க பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் தாலுகா தலைமையகங்களில் புத்தறிவு பயிற்சி முகாம்களை நடத்துவதோடு மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி போடுவதற்கான நிகழ்ச்சிகளை புனித பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப
பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு ஹஜ் குழு நடத்துகிறது. மெக்கா மற்றும் மதீனா நகரங்களில் ஹஜ் பயணிகளுக்கு தங்குமிட வசதிகளை தமிழ்நாடு ஹஜ் குழு ஏற்படுத்தி தருகிறது. மத்திய அரசு, மாநில அரசு, மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழு, சவுதி அரேபிய விமான நிறுவனம், இந்திய விமானங்களின் ஆணைக்குழு, சுங்கம், குடியேற்றம், விமான போக்குவரத்து பாதுகாப்பு நிறுவனம் ஆகியவற்றுடனும் மற்றும் இதர தொண்டு நிறுவனங்களுடனும் ஒருங்கிணைந்து ஹஜ் விமான ஏற்பாடுகள் சீரிய முறையில் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு ஹஜ் குழு செய்து தருகிறது. மேலும் ஹஜ் பயணம் தொடர்பான இதர இடைநிகழ்வு பணிகளையும் தமிழ்நாடு ஹஜ் குழு மேற்கொள்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கும் ஹஜ் தொண்டர்களை சவுதி அரேபியா அனுப்புவதற்கும் வழங்கப்படும் மானிய உதவிகளுக்கு இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு அம்மா தலைமையில் உள்ள அகில இந்திய அதிமுக அரசு 300 ஹஜ் பயணிகளுக்கு ஒரு ஊழியர் வீதம் ஹாதிமுல் ஹஜ்ஜாஜ் என்கின்ற அரசு செலவிலேயே ஹஜ்ஜிற்கு சென்று மற்ற ஹாஜிகளுக்கு உதவக்கூடிய ஊழியர்களை அரசு செலவிலேயே இந்த வருடம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அனுப்பியிருக்கின்றது. ஹஜ் கமிட்டிக்கு ஏறக்குறைய 30 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுத்து ஹஜ் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் அரசு செய்து கொடுத்திருக்கிறது. மேலும் ஹாஜிகள் அவர்கள் தங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளை நல்ல எளிய முறையில் நிறைவான முறையில் செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு அந்த ஹஜ் வழிகாட்டி என்ற புத்தகத்தையும் அரசு வெளியிட்டு அவர்களுக்கு அளித்துள்ளது. இந்திய நாட்டிலேயே என்றைக்குமே எந்த காலத்திலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு சிறுபான்மை மக்கள் அரசு நல திட்டங்களால் மிகவும் பயன்பெறுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் அது மாண்புமிகு அம்மா ஆட்சியில்தான் என்று அது உறுதியாக கூற முடியும். இந்திய நாட்டில் எங்கும் இல்லாத அளவிற்கு ஹஜ் பயணிகளுக்கு மிக அதிகமான உதவிகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாகவும் இந்தியன் யூனியன் ஹாய்தே மில்லத் லீக் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்ல பல திட்டங்களை தமிழக மக்களுக்கு செய்து வருகிறார்கள். அனைத்து மக்களையும் தன் மக்களாக பாவிக்கின்ற நல்ல ஒரு தமிழக முதல்வரை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஹஜ் பயணத்திற்காக மானியமாக 2011, 2012, 2013 ஆண்டு 20 லட்சம் வழங்கினார்கள். 2013, 2014 ஆண்டு 30 லட்சமாக அதை உயர்த்தி வழங்கி இருக்கிறார்கள். அந்த குழு சென்று திரும்பி வருவதற்கு அவர்களுடன் செல்லக்கூடிய உதவி புரியக்கூடிய குழுவாக துணை குழுவாக போகிறார்கள். அந்த துணைக்குழுவிலே போகின்ற அனைவரது செலவையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த செலவும் ஏறக்குறைய 17 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் எல்லா வகையிலும் சமநிலை அடைய வேண்டும் என்ற கண்ணும் கருத்தோடும் உதவி புரிகின்ற, எங்களை மேம்படுத்த முழுமையாக தன்னை அர்ப்பணித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாகவும் இஸ்லாமிய மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது கடமையாக எண்ணுகிறோம். அவர்களை பாராட்டுகின்றோம், போற்றுகின்றோம். புனித பயணம் மேற்கொள்ளும் ஹஜ் பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழகத்திலும் சவுதி அரேபியாவிலும் ஏற்படுத்தி தந்திருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஹாஜிகள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இஸ்லாமிய கடமைகளின் 5வது கடமையான ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசின் மூலியமாக மானியத் தொகையை உயர்த்தி கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் மதீனாவிலும் உணவு வசதி செய்து கொடுத்ததற்கு தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு தமிழக அரசு மானியத்தை உயர்த்தி வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மதீனாவில் உணவு ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கும் தமிழக அரசுக்கு நன்றி செய்திருக்கிறோம். இது இஸ்லாமியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. 5 கடமையில் ஒன்றான ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டுதல் பயிற்சியை நமக்கு அளிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வழிகாட்டுதல் குழுவை அமைத்து அந்த குழுவுக்கு தமிழக அரசே செலவுகள் அனைத்தையும் ஏற்று நம்முடன் அனுப்பி நமக்கு தேவைப்படும் இடங்களை காட்டி
நம்ம சென்று வர என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களது முஸ்லிம்களின் சார்பாக கோடான கோடி நன்றியினை நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த ஹஜ்ஜுடைய முழு விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ஜு வழிகாட்டி என்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரங்களிலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை அரசாங்கத்தின் மூலமாக வழிகாட்டிகளை கொண்டு நமக்கு நடத்தப்படுகின்றது என்பதை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். மதீனாவிலே தங்கியிருக்கக்கூடிய 8 தினங்கள் அரசின் மூலமாக இந்த ஹாஜிகளுக்கு உணவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமியர்கள் மூலமாக, இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாக நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி. பயணம் செய்வதற்காக மானியங்கள் கொடுத்தும் இன்னும் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை இந்த சிறுபான்மையின முஸ்லீம் மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு செய்து வரும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம். எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் அவர்களுக்கு காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். புனிதமான இந்த 5வது கடமை ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவோ உங்களுக்கு மக்கள் ஹாஜிகளுக்காக உதவி செய்த உங்களுக்கு இந்த நிதி உதவியை கூட்டி கொடுத்ததற்கும் மக்களுக்கு சலுகை கொடுத்ததற்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாம். தமிழ்நாடு ஸ்டேட் ஹஜ் கமிட்டிக்கு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அம்மா அவர்கள் 30 லட்சமாக உயர்த்தி, மேலும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த வழிகாட்டிகளுக்கும் கூடுதலாக மானியம் கொடுத்துருக்காங்க. இவர்களுடைய சேவை சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக மானியத்தை உயர்த்தி கொடுத்ததுக்கும், தமிழ்நாடுன்னு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தணுங்கிறதுக்காக மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கும் நம்முடைய புரட்சித் தலைவர் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாக அவர்கள் நீடோடி வாழ வேண்டும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மானிய தொகையாக சென்ற 20 லட்சம் ரூபாய் சென்ற ஆண்டு கொடுத்தது இந்த ஆண்டு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி 30 லட்சம் ரூபாயை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக மானியமாக கொடுத்துவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹஜ் பயனாளிகளுக்கு தங்குவதற்கு இடம், உணவு, உடை எல்லாமே அரசு செலவிலே அம்மா அவர்கள் தந்திருக்கின்ற காரணத்துக்காக இங்கே இஸ்லாமிய மக்களாகிய நாங்கள் எல்லாம் நன்றி கடனாக இன்றைக்கு தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மக்களாகிய நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடனாக செலுத்துவோம். தமிழக முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சியில இன்னைக்கு இஸ்லாமியுடைய சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியர் மக்களுக்காக இந்த அம்மாவுடைய ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜு செல்லக்கூடிய பயணிகள் எண்ணிக்கை உயர்த்தி கொடுத்து, ஹஜ்ஜுடைய மானியமையும் உயர்த்தி கொடுத்து, எல்லா விதமான சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்மாவுடைய ஆட்சிக்கு இந்த இஸ்லாமுடைய மக்களுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ் கமிட்டிக்கு 20 லட்சம் மானியத்தை 30 லட்சம் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அங்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு, ஹாஜிகளுக்கு அவங்களுக்கு அங்க உணவு வசதி, தங்கு வசதி, அந்த கைடுக என்னென்ன வசதி உண்டுமோ அத்தனை பண்ணக்கூடிய அம்மா அவர்கள் என்னைக்குமே நாங்க இஸ்லாமிய மக்களாக நாங்க என்னைக்கு நன்றி கடன் பட்டவர்கள் இருப்போம். தமிழ்நாடு அரசின் சார்பாக கைடு மூலம் எங்களுக்கு போய் வர வரைக்கும் அனைத்து உதவிகளையும் தெளிவாகவும் நல்ல விதமாக எங்களுக்கு ஏற்பாடு செய்றாங்க. மானியத்தில் எங்களுக்கு செஞ்சாங்க. ஹஜ் முடிச்சு வர வரைக்கும் அம்மாவுடைய நலத்திட்டங்களால கைடு மூலியம் நாங்கள் பழையபடியும் தமிழ்நாட்டுக்கு சேருவதற்கு பூர்ண உதவியோடு செய்து தர்றாங்க அம்மா அவர்கள். எங்களுடைய இஸ்லாம் சமுதாயத்தின் மனமார்ந்த நன்றி. ஹஜ் கமிட்டியில இருந்து ஆரம்பிச்ச அம்மா நிறைய உதவிகள் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஊர்லயே தடுப்பூசி போடுறதுக்கு சுகாதார மையங்கள்ல தனியா ஏற்பாடு பண்ணி கூப்பிடுறாங்க. அப்புறம் கிளாஸுகள் எடுக்கிறதுக்கு அங்க போய் எப்படி நடந்துக்கிறனுங்கிறதுக்கு அதுக்கும் எங்க முஸ்லீம் பெரியவங்களை வச்சு அதுக்கு ஒரு பயிற்சி வகுப்பும் கொடுக்குறாங்க. அதோட மருத்துவ காப்பீடு மாதிரி எல்லாத்துக்கும் தடுப்பூசி போட்டுடுறாங்க. இந்த ஹஜ் கமிட்டி மூலமா வர்றவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் கிடைக்குது. அங்கேயும் போய் தனித்தனியா தமிழ்நாடு வச்சு மருத்துவ உதவிகள் செய்யறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல கிடைக்கிற வசதி மாதிரி எந்த மாநிலத்தில இருந்து வர்றவங்களுக்கும் கிடைக்கிறது இல்ல.
அதனால முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி, இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்கள் சேவை தொடர்றதுக்கு ஆண்டவனிடம் பிரார்த்திக்கொள்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஹஜ் பயணத்துக்கு ஏழைகள்லாம் செல்வதற்காக இப்போது 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். ஹஜ் குழுவின் பணிகள், ஹஜ் பயணம் மேற்கொள்வோரின் விவரங்கள், தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு தமிழக அரசால் வழங்கப்படும் மானியங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.